இப்போ இன்வெஸ்டர்ஸ் இதுக்கெல்லாம் எப்படி சார் ரியாக்ட் பண்ணலாம்? இன்வெஸ்டர்ஸ் அமைதியாக இருக்க வேண்டும். 24,200 தாண்டி ஹோல்டு ஆனால் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை பகுதி பகுதியாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி 21,176 அந்த லெவல் வந்து ஹோல்டு ஆகிட்டு திரும்பணும். இந்த ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடியது ரேஞ்ச் பவுண்டுன்னு சொல்லுவாங்க. கன்சல்டேஷனில் ரேஞ்ச் பவுண்ட் ஏறி இறங்கிட்டு இருக்கும். அப்போ ப்ரைஸ் கரெக்ஷன், டைம் கரெக்ஷன் பார்க்கணும். அப்போ நமக்கு டைம் கரெக்ஷன்னா 24,200 பிரேக் ஆகும். அப்போ ப்ரைஸும் கரெக்ட் ஆகும். இப்போ இருக்கிறது டைம் கரெக்ஷன். அந்த பிரேக் அவுட் ஆகணும், இல்லைன்னா பிரேக் டவுன் ஆகணும். அப்போ இந்த ரேஞ்ச் பவுண்டில் இருக்கிறத நமக்கு இன்னும் சிக்னல் கிடைக்கல. வாங்கணும்னு பிரியப்பட்டு இன்வெஸ்டர்ஸ் வாங்கணும்னா பகுதி பகுதியாக ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறத விட ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு வாங்கணும், மறுபடியும் ஒரு 50,000 வாங்கணும், பீஸ் மேலாக தான் பண்ணணும். பட் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு ஷுட் பி அ செலக்டிவ் அண்ட் ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸாக இருக்கணும். இப்போ ட்ரெண்டிங் செக்டார், அப்போ ட்ரெண்டிங் செக்டார்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி, பேட்டரி ஓரியன்ட் EV, டிஃபென்ஸ், இதுதான் இப்போதைக்கு.